அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 25. மகேந்திரர் சொன்னார். சிவகாமி விம்மி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு குண்டோதரன், தாயே, தென் தமிழ்நாட்டில் ஆக்கப் பொறுத்தவருக்கு ஆற பொறுக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு. தாங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனை நாள் பொறுத்திருந்தவர்கள் காரிய சித்தியடைய போகும் சமயத்தில் பொறுமை இழக்கலாமா என்றான். குண்டோதரா, எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய்? 9 வருஷ காலம் பகைவர்களின் நகரில் நிர்கதியாய் நிராதரவாய் உயிரை வைத்துக் கொண்டிருந்தவளுக்கா பொறுமையை உபதேசிக்கிறாய் என்று சிவகாமி தாங்காத மனக்கொதிப்புடன் கேட்டாள். தாயே, தங்களுக்கு பொறுமையை உபதேசிக்கவில்லை, என்னுடைய சக்தியின்மையைத்தான் அவ்விதம் வெளியிட்டேன். ராமாயண கதையில் இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அசோகவனத்தில் சீதையை கண்ட அனுமார் பிராட்டியை தன்னுடன் புறப்பட்டு வந்து விடும்படி கோரினார். ராமனிடம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுவதாக சொன்னார். ஆனால் சீதாதேவி அனுமாருடன் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றான் குண்டோதரன். குண்டோதரா, சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்லுகிறாய்? நான் சீதாதேவி அல்ல, மிதிலையை ஆண்ட ஜனக மகாராஜாவின் புத்திரியும் அல்ல, ஏழை சிற்பியின் மகள். அம்மா, நானும் அனுமார் அல்ல. உருவத்திலே ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய சக்தியிலே 1/1000 1 பங்கு கூட எனக்கு கிடையாது. இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளுத்தி எரித்துவிட்டு தங்களை அழைத்து போகும் சக்தி எனக்கு இல்லையே. என்ன செய்வேன்? மறுபடியும் என் பாழும் சபதத்தை குறிப்பிடுகிறாய். அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே. என்னை உன்னோடு அழைத்து போகும்படி சொல்கிறேன். அம்மா, இந்த வீட்டில் இதே இடத்தில் நின்று மாமல்லர் தம்முடன் வந்துவிடும்படி தங்களை வருந்தி வருந்தி அழைத்தார். தாங்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டீர்கள். என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்து போங்கள் என்றீர்கள். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். இப்போது மாமல்லர் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அம்மா, நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது. எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் சரியாக இன்னும் 1 மாதத்திற்குள் வாதாபி கோட்டையை பல்லவ சைன்யம் சூழ்ந்து முற்றுகையிடும். தங்கள் கண்முன்னால் தங்களுடைய சபதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். அதைரியத்துக்கு இடம் கொடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுமையாயிருங்கள். குண்டோதரா, நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை. என் மனத்தையும் நன்றாய் அறிந்து கொள்ளவில்லை. அதைரியத்தினாலோ அல்லது பொறுமை இழந்தோ நான் பேசவில்லை. எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா? அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாயிருந்தது. அதனால் அப்படி சபதம் செய்துவிட்டேன். இப்போது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது. யுத்தம் என்றால் என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும்! எத்தனை பேர் சாவார்கள்! எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள்! வெற்றி தோல்வியை பற்றித்தான் நிச்சயம் என்ன சொல்ல முடியும்? இந்த துரதிருஷ்டக்காரியின் மூட பிடிவாதத்திற்காக அம்மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அதனாலேதான் என்னை உன்னோடு அழைத்து போகச் சொல்லுகிறேன் என்றாள் சிவகாமி. இதற்கு என்ன மறுமொழி சொல்லுவது என்று தெரியாமல் குண்டோதரன் திகைத்து நின்றான். சிறிது நேரம் யோசித்து, அம்மா, இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக்கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது. மகேந்திர பல்லவர் மரண தருவாயில் மாமல்லருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீர்வார் என்றதும் சிவகாமி, மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் என்றாள். ஆயன சிற்பியின் மகள் செய்த சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டார். வாதாபியை சுட்டு எரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்று வற்புறுத்தி கூறினார். அதற்காக இடைவிடாத பிரயத்னம் செய்யும்படி மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் என்று குண்டோதரன் கூறியதும், சக்கரவர்த்திக்கு என் பேரில் அவ்வளவு கருணை இருந்ததா? அவரை பற்றி என்னவெல்லாம் நான் தவறாக எண்ணினேன் என்று கூறி சிவகாமி மறுபடியும் கலகலவென்று கண்ணீர் விட்டாள். பிறகு மகேந்திர பல்லவரின் மரணத்தை பற்றியும் இன்னும் காஞ்சியில் சென்ற 9 வருஷமாக நடந்த சம்பவங்களை பற்றியும் விவரமாக சொல்லும்படி கேட்டாள். குண்டோதரன் எல்லா சம்பவங்களையும் பற்றி கூறினான். ஆனால் ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் அவன் பிரஸ்தாபிக்கவே இல்லை. அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தபோது சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரலில், அப்பனே, மாமல்லர் நிச்சயம் வருவாரா? அல்லது எனக்கு வீண் ஆசை காட்டுகிறாயா என்று கேட்டாள். நிச்சயமாக வருவாரம்மா. பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீர்வார் என்றான் குண்டோதரன். உண்மைதான், பல்லவ குலத்தின் கௌரவம்தான் அவருக்கு பெரிது. அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார். என் பேரில் உள்ள அன்புக்காக வருவதாயிருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா என்றாள். குண்டோதரன் தன் மனத்திற்குள், ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம். இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி உயிரை விடுகிறார்களே, என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான். பிறகு, அம்மா, பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டிலும்
தங்களுடைய அன்பே பெரிதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறுவேடத்தில் வரவில்லையா? அவருடன் புறப்பட்டு வந்துவிடும்படி தங்களை எவ்வளவோ மன்றாடி வேண்டிக் கொள்ளவில்லையா என்று வெளிப்படையாக கேட்டான். ஆம் குண்டோதரா, அப்போது நான் செய்தது பெரிய தவறுதான். அந்த தவறுக்காக 9 வருஷம் என்னை தண்டித்தது போதும் என்று மாமல்லரிடம் சொல்லு. அவரை மீண்டும் ஒருமுறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு என்றாள் சிவகாமி. நல்ல வேளையாக அந்த பேதை தனக்கு இன்னும் எவ்வளவு கடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தால் எந்த காரணத்துக்காக வேணும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமா? குண்டோதரன் கடைசியாக புறப்பட வேண்டிய சமயத்தில் தயங்கி தயங்கி நின்றான். அவனை பார்த்தால் ஏதோ சொல்ல விரும்பியவன் போலவும் அதற்கு துணிச்சல் வராமல் சங்கடப்படுவதாகவும் தோன்றியது. சிவகாமி அவனை தைரியப்படுத்தி, இன்னும் ஏதாவது சொல்வதற்கிருக்கிறதா? தயங்காமல் சொல்லு என்றாள். தேவி, வேறு ஒன்றுமில்லை. ஸ்திரீகளிடம் ரகசியம் தங்காது என்பதாக ஒரு வழக்கு உண்டு. மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது. அம்மா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கே பிரஸ்தாபமாக கூடாது. சிவகாமியின் முகத்தில் சோகம் கலந்த புன்னகை அரும்பியது. குண்டோதரா, மாமல்லருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் போதாதா? இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டிக் கொடுப்பேனா? இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவரும் அஜந்தாவுக்கு போகிறார். ஆகையால் நீ கவலையில்லாமல் திரும்பிச் செல் என்றாள் சிவகாமி. பிறகு, குண்டோதரா, நீ உன்னை அனுமார் என்று சொல்லிக் கொண்டாய். அந்த பெயருக்கு தகுதியாக நடந்து கொள். மாமல்லரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்து அவரை காப்பாற்று. இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷம் உள்ளவர்கள். விஷம் தோய்ந்த கத்தி எறிந்து கொள்கிறவர்கள். ஐயோ, என்னுடைய மூட பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா என்றாள் சிவகாமி. சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது அப்போதுதான் குண்டோதரனுக்கு தெளிவாயிற்று. மாமல்லருக்கு போர்க்களத்தில் ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ என்று அவள் கவலைப்பட்டதுதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான். சிவகாமி தேவியிடம் அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக உயர்ந்தன. அத்தியாயம் 26. நீலகேசி உதயம். குண்டோதரன் வந்துவிட்டு போனதிலிருந்து சிவகாமியின் சித்தக்கடலில் கொந்தளிப்பு அதிகமாயிற்று. மலை போன்று எண்ண அலைகள் எழுந்து விழுந்து நாற்புறமும் மோதி பாய்ந்து அல்லோலகலோலம் செய்தன. பொழுது போவது மிகவும் சிரமமாகி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமாக தோன்றியது. குண்டோதரன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தாள். அவனிடம் நாம் உச்சிதமான முறையில் பேசினோமோ இல்லையோ என்ற சந்தேகம் அடிக்கடி தோன்றியது. மாமல்லரிடம் போய் அவன் என்ன சொல்கிறானோ என்னவோ என்ற கவலையும் அடிக்கடி ஏற்பட்டது. மாமல்லர் வரப்போவது பற்றிய ரகசியத்தை வெளியிட்டுவிட வேண்டாம் என்று குண்டோதரன் தனக்கு எச்சரிக்கை செய்ததை பற்றி நினைத்து கொண்ட போது மட்டும் சிவகாமியின் சோகம் கூடிக்கொண்ட வதனத்தில் புன்னகை தோன்றிற்று. ஆயினும் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானது என்பது வெகு சீக்கிரத்திலே அவளுக்கு தெரிய வந்தது. குண்டோதரன் வந்து சென்ற 3ஆம் நாள் வாதாபி நகரம் அளவில்லாத அல்லோலகலோலத்துக்கு உள்ளாகியிருந்தது. அன்றைய தினம் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்காக பயணமாகிறார் என்பதும் பக்கத்தில் உள்ள ராஜவீதி வழியாக அவருடைய ஊர்வலம் போகும் என்பதும் சிவகாமிக்கு தெரிந்திருந்தது. தன் வீட்டின் பலகணி வழியாகவே மேற்படி ஊர்வலக் காட்சியை காணலாம் என்று அவள் அறிந்திருந்தாள். கடைசியாக பிற்பகலில் 3வது ஜாமத்தில் சக்கரவர்த்தியின் பிரயாண ஊர்வலம் வந்தது. பட்டத்து யானை மீது புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமாக வீற்றிருந்தார். அவருக்கு பின்னால் சிவிகைகளில் நாகநந்தி பிக்ஷுவும் சீன யாத்ரிகரும் சென்றார்கள். அழகிய தங்க ரதத்தில் சக்கரவர்த்தியின் இளம் புதல்வர்கள் 3வரும் அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சக்கரவர்த்தியின் முன்னாலும் பின்னாலும் சாம்ராஜ்யத்தின் பிரதான அமாத்தியர்கள், மந்திரிமார்கள், சாமந்தர்கள், சேனா நாயகர்கள் முதலியோர் பலவித வாகனங்களில் பெருமிதத்துடன் அமர்ந்து சென்றார்கள். பொதுஜனங்களின் கோலாகல கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காது செவிடும்படி செய்தன. இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு காஞ்சியில் மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலை விழாவிற்கு கிளம்பும் காட்சி நினைவுக்கு வந்தது. ஆஹா, முன்னொரு காலத்தில் இந்த புலிகேசி எத்தகைய கலை உணர்வே இல்லாத மூர்க்கனாயிருந்தான். இப்போது எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டுவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? காஞ்சியை பார்த்துவிட்டு வந்ததுதானோ? அந்த ஊர்வல காட்சியை பற்றி பிறகு நினைத்த போதெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சல் உண்டாயிற்று. இந்த புலிகேசியின் ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரத்தில் அடங்கப் போகிறதல்லவா என்பதை எண்ணிய போது ஓரளவு ஆறுதல் உண்டாயிற்று. இவர்கள் அஜந்தாவிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளே மாமல்லர் இங்கு வந்துவிடக்கூடுமல்லவா? அதை அறிந்தவுடனே இவர்களுக்கெல்லாம் எத்தகைய திகில் உண்டாகும். யுத்தம் வேண்டாம் என்று தான் குண்டோதரனிடம் சொன்னது தவறு என்று சிவகாமிக்கு அப்போது தோன்றியது. அவளுடைய ஆத்திரத்தை அதிகப்படுத்த இன்னொரு காரணமும் சேர்ந்தது.
பட்டத்து யானைக்கு பின்னால் சிவிகையில் சென்ற பிக்ஷு சிவகாமி இருந்த வீட்டின் பக்கம் ஒரு கணம் முகத்தை திருப்பி பார்த்ததாக தோன்றியது. ஆனாலும் நாகநந்தி பிரயாணம் கிளம்புவதற்கு முன்னால் தன்னிடம் மறுபடியும் வந்து விடைபெறுவார் என்று அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. இந்த கள்ள பிக்ஷுவுக்கு இவ்வளவு அகங்காரமா என்று எண்ணி ஆத்திரத்தை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே அன்று மாலை இருட்டுகிற சமயத்தில் நாகநந்தி அவள் வீட்டு வாசலில் குதிரை மீது வந்து இறங்கி உள்ளேயும் பிரவேசித்து வந்தபோது சிவகாமி எல்லையற்ற வியப்பு அடைந்தவளாய், சுவாமி, இதென்ன? தாங்கள் அஜந்தா மார்க்கத்தில் போய்க் கொண்டிருப்பதாக அல்லவா நினைத்தேன். போகவில்லையா என்ன என்றாள். கட்டாயம் போகிறேன் சிவகாமி. அஜந்தாவில் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் இருக்கிறது. அதில் உனக்கு சம்பந்தம் உண்டு. அதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றுதான் திரும்பி அவசரமாக வந்தேன். இன்று இரவே சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமிக்கு பேச இடம் கொடாமல், இன்று பிற்பகலில் அந்த பக்கம் போன ஊர்வலத்தை பார்த்தாயா என்று கேட்டார் நாகநந்தி பிக்ஷு. ஓ, பார்த்தேன். மகேந்திர பல்லவர் கலைத்திருநாளுக்காக காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு புறப்படும் காட்சி ஞாபகம் வந்தது. ஏதேது, புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரை கூட தோற்கடித்து விடுவார் போலிருக்கிறதே என்றாள் சிவகாமி. நிச்சயமாக தோற்கடிப்பார், சந்தேகமில்லை. வாதாபி சக்கரவர்த்தி இப்போது பழைய இரத்தவெறி கொண்ட புலிகேசி அல்ல, கலைமோகமும் ரசிகத்தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி என்றார் நாகநந்தி. அப்படியானால் அஜந்தாவிலும் கலைவிழா கோலாகலமாய்த்தான் இருக்கும் என்றாள் சிவகாமி. அதிலும் சந்தேகமில்லை. அஜந்தாவின் புத்த பிக்ஷுக்கள் சக்கரவர்த்தியை ஒப்பற்ற முறையில் வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நாலந்தாவிலிருந்தும் ஸ்ரீபர்வதத்திலிருந்தும் இன்னும் பல புத்த பீடங்களிலிருந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் பலர் வந்திருக்கிறார்களாம். உனக்கு தெரியுமோ இல்லையோ, வாதாபி சக்கரவர்த்திக்கு இளம் பிராயத்தில் அடைக்கலம் தந்து காப்பாற்றியது அஜந்தா சங்கிராமம்தான். ஆயினும் வெகு காலம் வரையில் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்தவித உதவியும் செய்யவில்லை. அதற்கு ஜைன முனிவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ராஜாங்கத்திலிருந்து செய்யும் உதவியெல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோவில்களுக்கும் தான் செய்ய வேண்டுமென்று வற்புறுத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது. சமணர், பௌத்தர், சைவர், வைஷ்ணவர், சாக்தர் ஆகிய எந்த மதத்தினரானாலும் சிற்ப சித்திர கலைகளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ராஜாங்கத்திலிருந்து மானியங்களை கொடுத்து வருகிறார். இது காரணமாக இப்போது இந்த சளுக்க சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. கன்யாகுப்சத்தையும் காஞ்சியையும் வாதாபி தோற்கடித்துவிட்டது என்று நாகநந்தி பெருமிதத்தோடு கூறியதை சிவகாமி உண்மையான ஆவலோடு கேட்டுக்கொண்டு வந்தாள். சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தியின் இந்த மனமாறுதலுக்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா என்று நாகநந்தி கேட்டபோது, சந்தேகம் என்ன சுவாமி, சகல கலைகளிலும் வல்ல மகா ரசிகரான நாகநந்தியடிகள்தான் என்று சிவகாமி பளிச்சென்று விடையளித்தாள். நாகநந்தியின் முகம் 9 வருஷத்துக்கு முன்பு நாம் பார்த்த போதிருந்ததைக் காட்டிலும் இப்போது களை பொருந்தி விளங்கிற்று. முன்னே அந்த முகத்தில் நாம் கண்ட கொடூரம் இப்போது கிடையாது. சிவகாமியின் மறுமொழி அவருடைய முகத்தில் மலர்ச்சியை உண்டாக்கி மேலும் களை பொருந்தியதாக செய்தது. அத்தகைய முகமலர்ச்சியோடு கனிவு ததும்பி காந்த சக்தி வீசிய கண்களினால் சிவகாமியை அவர் நோக்கி, கலைவாணி, நீ கூறியது உண்மை. இரத்த தாகமும் யுத்த வெறியும் கொண்டிருந்த புலிகேசியை கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான் தான். ஆனால் அதற்கு முன்னால் என்னை அத்தகைய கலைப்பித்தனாக பண்ணியது யார்? உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் நாகநந்தியடிகள். பிக்ஷு குறிப்பிடுவது தன்னைத்தான் என்று சிவகாமி மனத்திற்குள் எண்ணிக்கொண்டாள். ஆயினும் வெளிப்படையாக, எனக்கெப்படி தெரியும் சுவாமி என்று கூறினாள். ஆம், உனக்கு தெரியாதுதான். இதுவரையில் உனக்கு நான் சொல்லவும் இல்லை. அஜந்தா சங்கிராமத்து சுவர்களிலே எத்தனையோ அற்புத சித்திரங்கள், அழியா வர்ணங்களில் தீட்டிய தெய்வீக சித்திரங்கள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமல்லவா? அந்த சித்திரங்களிலே பரதநாட்டியம் ஆடும் பெண்ணின் சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. அந்த சித்திரம்தான் முதலில் எனக்கு கலைமோகத்தை உண்டாக்கிற்று. சிவகாமி, அந்த அற்புத சித்திரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீ அவசியம் பார்க்க வேண்டும். வீண் ஆசை எதற்காக? அஜந்தா அதிசயங்களை பார்க்கும் பாக்கியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிட்டப் போவதில்லை என்றாள் சிவகாமி. அப்படி சொல்லாதே. இந்த தடவை நீ எங்களுடன் வராததில் எனக்கும் ஒரு விதத்தில் திருப்திதான். ஏனெனில் இந்த தடவை நீ எங்களுடன் வந்தாயானால் எனக்கும் மன நிம்மதியிராது, உனக்கும் மன நிம்மதியிராது. ஆனால் காலம் எப்போதும் இப்படியே இருந்து விடாது. சீக்கிரத்தில் மாறியே தீரும். நாகநந்தி இவ்விதம் சொன்னபோது சிவகாமியின் நெஞ்சில் சுரீர் என்றது. நாகநந்தியை அவள் கூர்ந்து நோக்கி, காலம் எப்படி மாறும்? என்ன விதத்தில் மாறும் என்று கேட்டாள். நீ இந்த கூண்டிலே இருந்து விடுதலை அடைந்து வானவெளியில் உல்லாசமாக பாடிக்கொண்டு சஞ்சரிக்கும் காலம் சீக்கிரத்தில் வரலாம். ஒரு நாளும் வரப்போவதில்லை என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. அப்படியானால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லையா என்று நாகநந்தி கேட்டார். சிவகாமி பல்லை கடித்து சமாளித்துக் கொண்டு, இல்லை, அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாளாயிற்று என்றாள்.
ஆனால் அவளுடைய மனத்தில் பெரும் பீதியும் கலக்கமும் குடிக்கொண்டன. இந்த வஞ்சக பிக்ஷு ஏதாவது சந்தேகிக்கிறாரா? நம்மிடம் உண்மை அறிய பார்க்கிறாரா? ஒருவேளை குண்டோதரன் இவரிடம் சிக்கிக் கொண்டிருப்பானோ? சிவகாமி, உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய். ஆனால் சபதம் நிறைவேறாமல் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்டாய், அப்படித்தானே? ஆம் சுவாமி, அப்படித்தான் என்று சிவகாமி தயக்கமின்றி மறுமொழி கூறினாள். அப்போதுதான் குண்டோதரனுடைய எச்சரிக்கையை அவள் நன்றியுடன் நினைத்து கொண்டாள். ஆஹா, உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்க ஒரு நாளும் நான் உடன்படேன். சிவகாமி, நேற்று சீன பெரியாரிடம் சொன்னது போல செய்ய வேண்டியதுதான். மாமல்லர் வந்து உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்காவிடில் நானே நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த நகருக்கு என் கையாலேயே நெருப்பு வைத்து கொளுத்து விடுகிறேன். ஆ, இது என்ன பேச்சு? இந்த பைத்தியக்காரியின் பிடிவாதத்துக்காக தாங்கள் ஏன் அத்தகைய கொடிய காரியத்தை செய்ய வேண்டும்? வேண்டவே வேண்டாம். அப்படியானால் நீயாவது உன்னுடைய அர்த்தமற்ற சபதத்தை விட்டுவிட வேண்டும். பேச்சை மாற்ற தீர்மானித்த சிவகாமி, சுவாமி, என்னை பற்றி இவ்வளவு பேசியது போதும். தங்களை பற்றி சொல்லுங்கள், அஜந்தாவை பற்றி சொல்லுங்கள் என்றாள். ஆம், முக்கியமாக என்னை பற்றி பேசுவதற்குத்தான் வந்தேன். அஜந்தாவில் நான் புனர்ஜன்மம் எடுக்கப் போகிறேன். திரும்பி வரும்போது காவி உடை தரித்த புத்த பிக்ஷுவாக வரமாட்டேன். பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவாக வருவேன் என்று நாகநந்தி கூறியதும் சிவகாமி வியப்புடன் அவரை ஏறிட்டு பார்த்தாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.